ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நெக் டிசைன் பண்ணுறது சேம் அதே பேட்டர்ன் தான் வரப்போகுது. நம்மளுக்கு சிம்பிள் ஒர்க் தான். ஃபஸ்ட்டு எப்பயும் போலவே நான் வந்து சர்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா 4mm பீட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறமா இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட்ஸ் லைன் போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம டியூபு பீட்ஸ் 2mm பீட்ஸ் நம்ம ஸ்லீவுக்கு போட்டோம்ல, அதே தான் இங்கேயும் போட போகிறோம். கண்டினியூ வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஸ்லீவ் வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நான் இந்த இதிலே நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து லிங்க் போடுறேன், பாருங்கள். ஃபோர் எம்எம் பீட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா சுகர் லைன்ஸ் ஒரு லைன் போட்டுக்கிறோம். நம்ம வந்து என்ன ஸ்லீவ் டிசைன் போட்டோமோ அதுதான் இதுக்கும் போடுறோம். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு டியூபு, அதுக்கப்புறம் 2mm பீட்ஸ் இந்த மாதிரி லோட் பண்ணிக்க வச்சுருக்கீங்க. நீடில் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு ஒரு 10 நீடில் இல்லை 5 to 6 அந்த மாதிரி நீடில் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது டிப்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நான் நிறையா ஒரு 6 நீடில்ஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுவேன். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் நம்மளுக்கு ஒர்க்கும் சீக்கிரமாகவும் முடியும். அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டியூபு, அதுக்கப்புறமா 2mm பீட்ஸு போட்டுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அந்த சென்டருக்கு நல்ல ஒரு பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பீட்ஸு 2mm பீட்ஸு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா 4mm பீட்ஸு ஒரு 2mm பீட்ஸு போட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைலைட்டாக தெரியும் நம்மளுக்கு. நம்ம ஒன்றும் இல்லை, ஸ்லீவுக்கு போட்ட அதே பேட்டர்ன் தான் இதுக்கும் போடுவோம். அப்புறம் அங்கங்கே நம்ம புட்டாஸ் வைக்கிறதுக்கு ஒரு 4mm பீட்ஸும் அதுக்கு எட்ஜில் பார்த்திங்கன்னா 2mm பீட்ஸும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கோல்டன் காப்பரோ இல்லை கோல்டனோ சாரீ என்ன இதில் இருக்குது பாருங்கள். கோல்டன் சரி மாதிரி வந்துச்சுன்னா அந்த கோல்டன் குந்தன் ஸ்டோன் வைங்க. சப்போஸ் காப்பர் குந்தன் கலர் இருந்துச்சுன்னா காப்பர் குந்தன் ஸ்டோன் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சாரியில் காப்பர் இருந்தாலும் நான் காப்பர் வச்சுட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான் மேக் பண்ணது, இதே தான் பேக் நெக்குக்கும் வரும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். ஆரி பிகினர்ஸ்க்கும் சரி, கொஞ்சம் அட்வான்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல் தான். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ அண்ட் பை. டேக் கேர்.